ஜூலை 8ஆம் தேதிக்குள் தங்களது அபராதங்களை செலுத்த தவறும் விரைவு பேருந்துகள், பொருட்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களின் நடத்துனர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தரை போக்குவரத்து இலாகா ஜேபிஜே தெரிவித்துள்ளது. தரை போக்குவரத்து இலாகாவின் டைரக்டர் ஜெனரல் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி கூறுகையில், கடந்த வெள்ளிக்கிழமை போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் அறிவித்ததை அடுத்து 14 நாட்களுக்குள் இந்த கனரக வாகனங்களின் நடத்துனர்கள் அபராதங்களை செலுத்திவிட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் தங்களது சேவையை மேற்கொள்வதற்கு சாலையை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். எனவேதான் சாலை போக்குவரத்து குற்றம் தொடர்பான அபராதங்களை செலுத்தாத கனரக வாகன நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஜேபிஜே தயார் நிலையில் இருப்பதாகவும் ஏடி குறிப்பிட்டார். மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை அமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து அபராதங்களை செலுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.